சிபிஐ எஃப்ஐஆர் எப்பங்க போடுவாங்க? இந்த நம்ம நாட்டில் வந்து சிபிஐ வந்து 1940 இருக்கு. அதாவது பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருப்பி அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க. சிபிஐயே அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க. சிபிஐயே டைரக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டாக ஆர்சி போட்டுருவாங்க. ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸில், அதாவது கரூர் ஸ்டாம்பேட் கேஸில் சமன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விட்னஸ் கிட்ட சமன்ஸ் கொடுத்து அவங்களை கால் ஃபார் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷன் தான். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் இவ்வளோ குயிக்காக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனார் அப்படின்ற கேள்வி சிபிஐக்கு இருந்தால் அவங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் சமன்ஸ் கொடுக்க. நாளைக்கு எல்லாருமே அப்போ அக்யூஸ்டா? அப்போ 2 லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் பார்க்குறாங்க. ஒன்று ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது, 2வது கமிட்டி இருக்குது இண்டிபெண்டன்ஸ்க்காக, 3வது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அவங்க எடுத்துக்கூடிய டைம் எடுத்துப்பாங்க. இப்போ இதே கேள்வி நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்க முடியுமா? சார்ஜ் ஷீட் எப்போ போடுவீங்க? வணக்கம் சார். வணக்கம் பிரபு. கரூர் ஸ்டாம்பேட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இந்நிலையில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 300 பேருக்கு மேலே வந்து சம்மன்ஸ் கொடுத்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கரூர் அந்த வேலுச்சமைப்புறத்தில் இருக்கக்கூடிய நிறைய கடைக்காரர்களுக்கும் வந்து சம்மன்ஸ் கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்நிலையில் தாவேக்கா அலுவலகத்துக்கு சில சிபிஐ அதிகாரிகள் வந்தாங்க. அங்கே வந்து 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அங்கே விசாரணை பண்ணாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து விஜயோடைய அந்த பிரச்சார வாகனத்தில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கேட்கறதுக்கு வந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. ஏன்னா சிபிஐ விசாரணை எப்படி இருக்கும்போது, ஏன்னா இப்போ சம்மன்ஸ் கொடுத்து ஒருத்தையாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் சம்மன்ஸ் கொடுத்து விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கா? ஏன்னா இங்கே வந்து எஃப்ஐஆர் வந்து புசி ஆனந்த் அவர்கள் மீதையும் வந்து அந்த மதியழகன் இவங்க மேலாம் போட்டாங்க. நடுவில் வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க, புசி ஆனந்த் மேலேயும் மதியழகன் மேலேயும் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில நிர்வாகிகள் பேரெல்லாம் குறிப்பிட்டும் சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தி வந்து பரவவிடப்பட்ட செய்தி அப்படின்ட்டும் பார்க்க முடிஞ்சது. சொல்லுங்கள் சார், இது எதை நோக்கி போகுது? விஜய் அவர்களுக்கு விசாரணைக்கு சிபிஐக்கு சம்மன் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பிரபு. நீங்கள் செய்தின்னு சொல்லும் பொழுது எந்த ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிற அந்த கேள்வி நான் வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. காரணம்னா இப்போ வந்து ரொம்ப சிம்பிள். செய்தி ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடிய செய்தியாளர்கள், ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டை ஆதரிக்காத செய்தியாளர்கள், 3வது கேட்டகரி அன்பயஸ்ட் செய்தியாளர்கள். ஆதரிக்காத செய்தி ஊடகங்கள் அவங்க வந்து வேற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பயஸ்ட் செய்தியாளர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாமல் சிபிஐ எஃப்ஐஆர் எப்பங்க போடுவாங்க? இந்த நம்ம நாட்டில் வந்து சிபிஐ வந்து 1940 இருக்கு. சிபிஐ எப்பயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா மட்டும் சொல்லுங்கள். செய்தி ஊடகங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் போடுறாங்கல்ல, கிளிக் பைட்ஸ் போடுறாங்கல்ல, அதில் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்களா இல்லை ஆர்சிங்கிற அந்த சீரியல் நம்பரில் பதிவு பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்களா பிரபு? ஆர்சிங்கிறத மாற்றுவாங்க, எஃப்ஐஆர் ஆர்சின்னு மாறிடும். அப்போ எப்படி வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க? எப்போ சார் மாறும்? கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனேயே சிபிஐயே டைரக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டாக ஆர்சி போட்டுருவாங்க. ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த கேஸில், அதாவது கரூர் ஸ்டாம்பேட் கேஸில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எஃப்ஐஆரை மாற்றி அமைப்பாங்க. பை டிஃபால்ட் மாற்றி அமைக்கும் போது கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட கேஸ் இது. நம்ம ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் போடுவாங்கல்ல கேஸு. கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட கேஸை சிபிஐ எடுத்துக்கும் போது எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் போட்ட கேஸ் அது. அப்போ எடுத்த உடனேயே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அது ஃபைனல் கிடையாது. அந்த இதில் வந்து போட்ட கேஸை சிபிஐக்கு மாற்றி அமைக்கும்போது ஆர்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க சட்டப்படி. ஸோ அதுலேயும் இந்த A1 A2 A3 மென்ஷன் ஆகிருக்குமா சார்? ஃபர்ஸ்ட் அந்த எஃப்ஐஆர்லேருந்து மைக்ரேட் ஆகணும் ஆர்சிக்கு. அதில் பை டிஃபால்ட் வந்து எஃப்ஐஆரில் யார் அக்யூஸ்டோ அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆர்சி ஃபைல் பண்ணலாம். அதை இருக்கிற கண்டென்ட்டே போட்டுட்டு அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ணலாம். இதுதான் லா, இதுதான் ரூல். அப்படி இருக்கிற இடத்துல ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க? அதாவது பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் திருப்பி அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க, சிபிஐயே அக்யூஸ்ட் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பரவ விடணுன்றதுக்காக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது எப்படி கரெக்ட் ஆகும்? அது எப்படி கரெக்ட் ஆகும்? சட்டப்படி எப்படி கரெக்ட் ஆகும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸை வச்சு நரேட்டிவ் செட் பண்ணுங்கிறதுக்கான அந்த அஜெண்டா இருக்கும்போது தான் ஆர்சின்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, எஃப்ஐஆர்னு போட்டால் அது எப்படி கரெக்ட் ஆகும்? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது வரைக்கும் யார் அக்யூஸ்டாக அரைவாயிருக்காங்க சிபிஐலங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அரைவ் பண்ணாங்களா சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில்? 2வது சிபிஐ சமன்ஸ் வந்து விஜய் அவர்கள் கொடுத்தாங்க, சிடி நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்தாங்க, புசி ஆனந்த் அவர்கள் கொடுத்தாங்கன்றதுக்கான எந்த எவிடன்ஸும் எந்த அத்தன்டிக் ரெக்கார்ட்ஸுமே நம்ம கிட்ட கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமார் பிரஸ் மீட் சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த சமன்ஸும் வரலன்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வந்தாலும் என்ன தப்பு? சமன்ஸ் கொடுக்கறதுனாலேயே ஒருத்தர் அக்யூஸ்ட் ஆக முடியாது. சமன்ஸ் வந்து 2 ஆஸ்பெக்ட்ல கொடுப்பாங்க. ஒன்று விட்னஸ்க்கும் கொடுக்கலாம் சமன்ஸ், நீங்கள் அக்யூஸ்டுக்கும் கொடுக்கலாம். அக்யூஸ்டாக கொடுக்குறாங்களா விட்னஸாக கொடுக்குறாங்களான்ற கேட்டகரி பிரிக்கிறது பிஎன்எஸ்எஸ்ல இருக்கு. ஆனால் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சட்டம் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். இந்த சட்டம் பிஎன்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தானே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ சமன்ஸ் கொடுத்தா விட்னஸா கொடுக்குறாங்க, விட்னஸை விசாரிக்கிறதுக்காக சமன்ஸ் கொடுக்குறாங்களா இல்ல அக்யூஸ்ட் விசாரிக்கிறதுக்காக சமன்ஸ் கொடுக்குறாங்களாங்கிறதுனால அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். சமன்ஸ் கொடுத்தா இப்போ ஒரு பத்திரிகையாளர் அங்கே இருந்திருக்காரு, கரூர் ஸ்டாம்பிங் நடக்கும் பொழுது அந்த பத்திரிகையாளருடைய ஃபேஸ் தெரியுது அந்த சிசிடிவியில். அங்கே என்ன நடந்தது, ஒருத்தர் வந்து ஷூ எடுத்து அடிக்கிறாரு, அந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளர் வந்து யாரோ வீடியோ எடுத்திருக்காங்களா இல்லையா, அவர் கிட்ட இருந்ததுனால அவருக்கு தெரிய வாய்ப்பு உண்டு. அப்போ அவருக்கு சமன்ஸ் கொடுத்தா அந்த பத்திரிகையாளர் வந்து அக்யூஸ்டா இல்லையே, ஒரு விட்னஸ். நீங்க சமன்ஸ் கொடுக்கறதுனாலேயே ஃபிளாஷ் கார்ட்ஸ் என்ன போடுறாங்க, சமன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விட்னஸ் கிட்ட சமன்ஸ் கொடுத்து அவங்களை கால் ஃபார் பண்றதும் இன்வெஸ்டிகேஷன் தான். அக்யூஸ்டுக்கு சமன்ஸ் கொடுத்து கால் ஃபார் பண்ணாலும் இன்வெஸ்டிகேஷன் தான். இன்வெஸ்டிகேஷனை பண்றதுனால என்ன தவறு? சிபிஐ வராங்க, முதல் கட்டத்தில் அவங்க ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங்னால அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்டேட்டு கிட்ட அவங்க இன்ட்ராக்ட் பண்ணலன்னு? உங்களுக்கு எப்படி தெரியும் கரூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ட்ராக்ட் பண்ணலன்னு? ஸோ எதுவுமே அஃபீஷியலாக சிபிஐ சொல்லாத வரைக்கும் ஸ்பெக்குலேஷனில் தான் சில ஊடகங்கள் யார் வந்து ப்ரெசன்ட் கவர்மெண்ட், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்க ஃப்ளாஷ் கார்ட்ஸ் போட்டிருக்காங்க. அது வந்து நான் சிபிஐ உடைய அஃபீஷியல் கம்யூனிகேஷன் நான் எடுத்துக்க முடியாது. இப்போ நாளைக்கு சமன்ஸ் சிபிஐ கொடுக்கணும்னு நினைச்சா விஜய் அவர்களுக்கும் கொடுக்கலாம், செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கொடுக்கலாம், யாரெல்லாம் ஸ்பாட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு சமன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் இவ்வளோ குயிக்காக போயிட்டு ஹாஸ்பிட்டல் போனார் அப்படின்ற கேள்வி சிபிஐக்கு இருந்தால் அவங்க கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் யார் யார் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் சமன்ஸ் கொடுக்க. நாளைக்கு எல்லாருமே அப்போ அக்யூஸ்டா? அது எப்படிங்க? ஸோ சமன்ஸ் வந்து விட்னஸ்க்கும் கொடுக்க முடியும், அக்யூஸ்டுக்கும் கொடுக்க முடியும். அதுதான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா இதுக்கு முன்னாடி சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து சிஆர்பிசிலையும் வந்து விட்னஸாகவும் கொடுக்கலாம், அக்யூஸ்டுக்கும் கொடுக்கலாம். அப்போ எதுவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கிளியராக வரக்கூடிய நாட்கள் ரெக்கார்ட் பார்த்தா தான் சொல்ல முடியும் பிரபு. சார் அதை தாண்டி இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் காமனாக இப்போ விசாரணை சமன்ஸ் கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் கீழே நடைபெறுது. ஸோ இப்போ சமன்ஸ் கொடுத்து விசாரிக்கிறாங்க, ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்கன்னா இது எப்படி சார் இப்போ அடுத்த ப்ராசஸ், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படிலாம் இருக்கும்? ஏன்னா ஒரு ஃபார்மர் ஜஸ்டிஸ் இதை வந்து மேற்பார்வை கண்டிப்பாக லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் அஜய் ரோஸ்திகி அவர்கள் இதை மேற்பார்ப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐஜி இருக்காங்க, சீனியர் லெவல் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. அப்போ இது அது மட்டும் இல்லாமல் கமிட்டி செட்டப் பண்ணி தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை மேற்பார்வை பார்க்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டே. அப்போ 2 லெவல் ஆஃப் அத்தாரிட்டிஸ் பார்க்குறாங்க. ஒன்று ஜுடிஷியல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது, 2வது கமிட்டி இருக்குது இண்டிபெண்டன்ஸ்க்காக, 3வது சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயுமே டைம் லைன் குறிப்பிடல சுப்ரீம் கோர்ட். டைம் லைன் குறிப்பிட முடியாது இன்வெஸ்டிகேஷனுக்கு, ஏன்னா இட்ஸ் அ லார்ஜ் கேதரிங், நிறைய ஆங்கிளில் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் சிபிஐ வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து அன்பயஸ்டாக இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 3 months ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, 4 months டைம்லைன் குறிப்பிட முடியாது. பட் அது வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆன் இன்வெஸ்டிகேஷன். அதுக்காகவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்னு சொன்னால் அப்போ அவங்க எவ்வளோ ப்ரெஷரில் இருப்பாங்க. அதனால் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணுன்றது தான் நம்மளோட பாயிண்ட். அப்போ ஃபேர் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து அவங்க எடுத்துக்கூடிய டைம் எடுத்துப்பாங்க. இப்போது இதே கேள்வி நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்க முடியுமா? சார்ஜ் ஷீட் எப்போ போடுவீங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, இப்போது நம்ம கே நேரு அவர்களுடைய கேஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், எப்போ எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு நீங்கள் கேட்க முடியுமா? ஸோ இன்வெஸ்டிகேஷனுங்கிறது டைம் பவுண்ட் மேனரில் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதில் நம்ம இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. நோ ஒன், வி கேனாட் இன்டர்ஃபியர். ஏன்னா அவங்களுடைய இன்னரண்ட் பவர்ஸ். இன்டர்ஃபியரன்ஸே இருந்தாலும் கேஸே ரெஜிஸ்டர் பண்ணாலும் சார்ஜ் ஷீட் போட்டுக்கிறதுக்கு பல வருடங்களும் எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் கரூர் ஸ்டாம்பிட் பொறுத்த வரைக்கும் ஃபியூ மந்த்ஸ் டு ஃபியூ இயர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். இது வந்து ஒரு 15 நாளில் 1 மாதத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இட் வில் டேக் டைம். இதுக்கு லோக்கல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்டும் அவங்க எடுத்துக்க வேண்டியது இருக்குது. யார்? சிபிஐ. அதனால் இட் வில் டேக் டைம்ன்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அந்த ஃபார்மர் ஜஸ்டிஸ் அவங்க கீழே சப்மிட் பண்ணால் அப்போது அவங்க சில டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து இது இல்லை டைரக்ஷன். சுப்ரீம் கோர்ட்டோடைய ரோல் இன்ட்ரிம் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, கமிட்டி செட்டப் பண்ணிட்டாங்க, கமிட்டி ஓவர்சி பண்ணுறாங்க. ஃபர்தராக சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனல் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அது எனி டைம் தேமே பாஸ் த ஆர்டர். மீன்வைல் சிபிஐ ஃபைல் பண்ணக்கூடிய சார்ஜ் ஷீட்டு, ஆர்சி எல்லாமே வந்து ட்ரையலுக்கு வந்து டெல்லியில் தான் வந்து நடக்கும். இது மீண்டும் சிபிஐ என்கொயரி முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ட்ரையல் நடக்கும் சார்? இல்லை, சிபிஐ என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ஆர்சி போட்டிருக்காங்க. அது மேலே வந்து யாராவது அக்யூஸ்டாக அரைவ் பண்ணுறாங்களா, அவங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். எதுவுமே அதுக்கு முன்னாடி நம்மளால கமெண்ட் பண்ண முடியாது. பட் சிபிஐ வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனால ஜூரிஸ்டிக்ஷன் இங்கே இருக்கிறதுனால மேட்டர் வந்து இங்கே மெட்ராஸில் வந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும்
தே ஆர் ஓவர்சீயிங் த மேட்டர் த்ரூ தி கமிட்டி. அந்த கமிட்டி தான் இஸ் ஓவர்சீயிங் த சிபிஐ. ஸோ இண்டிபெண்டன்ஸை என்ஷோர் பண்ணுறதுக்காக. ஸோ அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நேரம் நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. நன்றி பிரபு.